பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக் கோரி தலைமைச் செயலாளர்கள் தமிழக அரசில் கருப்பு பேட்ஜ் அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் இடைக்கால அறிக்கை ஒன்று அந்த குழு அளித்திருப்பதால் மிகவும் வருத்தம் அடைந்துள்ளார்கள். தமிழகம் முழுவதும் பல லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக உள்ளார். அவர்கள் பழைய பென்ஷன் திட்டம், அதாவது இப்பொழுது ஒரு ஆசிரியர் மற்றும் மருந்தாளர் மாதம் ஒன்றுக்கு 50 வயசுக்கு மேல் இருப்பவர்கள் 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார்கள். பின்னர் பென்ஷன் வாங்கும் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் கிட்டத்தட்ட 1 கோடி வாங்குவார்கள். அதன் பின்பு அவர் இறக்கும் வரை, பின்பு அவர் மனைவி வரை கிட்டத்தட்ட 1 கோடி அவர்களுக்கு கிடைக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை அவர்கள் கேட்கிறார்கள். ஏறத்தாழ தமிழக மக்களுக்கு 1000 ரூபாய் தருவதே ஏதோ பிச்சை போடுவது போல நினைக்கின்ற அரசு ஊழியர்கள், அவர்கள் வாழும்போது பணியின் போது 1,50,000, அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு 5,000 ரூபாய். அதன் பின்பும் அவர்கள் பாதி சம்பளம் கிடைக்கும், கிட்டத்தட்ட 75,000, 2,500 ரூபாய். அவர்களுக்கு பின்பு அவர் மனைவிக்கும் கிடைக்கும் கிட்டத்தட்ட இது எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் 1 கோடி கிடைக்கும். அந்த 1 கோடியை பேங்கில் போட்டால் அது ஒரு 1,00,000 கிடைக்கும். திரும்ப மீண்டும் அவர்களுக்கு 5,000, தினந்தோறும் 5,000. 5,000 ரூபாய்க்கு ஏதாவது வேலை செய்கிறீர்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு கேள்வி, எனக்கு பதில் சொல்லுங்கள். தமிழகம், புதுச்சேரியில் இன்று வரை ஆக்கிரமிப்பு இருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்பு எப்போது ஏற்பட்டது? 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்டதாக இருக்கட்டும். புதுச்சேரி நுழையும் ஆக்கிரமிப்பு சாலை ஓரங்களில் ஒரு கிராமத்திலும் மணிகார் இருக்கிறார், தோட்டி தலையாரி இருக்கிறார். அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு ஆக்கிரமிப்பை அனுமதி கொடுத்தார்கள். அவர்கள் பார்வையிடும் அதிகாரி ஆர்ஐ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அவரும் லஞ்சம் வாங்கி கொண்டு விட்டார். அவரை பார்வையிடுவதில் தாசில்தார், அவரும் லஞ்சம் வாங்கிவிட்டார். தாசில்தார் யாரும்? ஆர்டிஓ, அவரும் லஞ்சம் வாங்கிவிட்டார். அவர் வாங்குவது டிஆர்ஓ வாங்கிட்டார். டிஆர்ஓக்கு கலெக்டர் வாங்கிவிட்டார். கலெக்டர் தலைமைச் செயலாளர் வரைக்கும். இல்லை என்று சொல்கிறேன் என்றால் ஏன் ஆக்கிரமிப்பு வந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் சாலை முழுவதும் ஆக்கிரமிப்பு. அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை என்ன செய்தது? அந்தந்த கிராமத்தில் இருக்கும் மணிகார் கண்ட்ரோல், ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ள மணிகார் விஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அதிகாரம் மிகவும் நேரடியாக, ஒரு பிரதமர் நேரடியாக கலெக்டர் டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் விஓ மூலம் பேசும் அமைப்பு நமது இந்திய நாட்டில் தான் இருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலும் கிடையாது. இவர்கள் அறியாமல் அந்த கிராமத்தில் ஆக்கிரமிப்பு நடந்தது பொறுப்பு, முழுக்க பொறுப்பு அந்த விஓவை சாரும். விஓவை கவனிக்காதவன் ஆர்ஐயை சாரும். ஆர்ஐயை கவனிக்காத தாசில்தாரை சாரும். தாசில்தாரை கவனிக்காதவன் ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர், தலைமைச் செயலாளர் தான். இந்த ஆக்கிரமிப்பு முழு பொறுப்பு இந்த அரசு அதிகாரிகள் தான்.